காலம் மாறிவிட்டது, நாமும் மாறதான் வேண்டும் இல்லையா? கேட்டால்தான் கிடைக்குங்க, கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, நம்ம எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருப்போம். உன் வேலையை நீ ஒழுங்காக செஞ்சினா அதுக்கான பலன் உன்னை தேடி வரும்னு சொல்லுவாங்க. அது பழைய மொழி ஆயிடுச்சு. உண்மைதானே? இன்றைக்கி சாதாரணமாக என்ன சொல்கிறது, அத்தியாவசியமான ஒரு இதை கூட நம்ம கேட்டால் தான் அது நம்ம இப்போது அதுக்காக நம்ம போராடினா தான் அதை நம்ம அடைய முடியுன்ற அளவுக்கு எல்லாம் மாறிப்போன காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் கேட்குறதுக்கு கூச்சப்படாதீங்க. நமக்கு தேவையானதை நாம் தான் கேட்டு வாங்கணும். அதுக்காக யாரும் எந்த எஃபெக்டும் போட மாட்டாங்கன்றதை முதல்ல நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. கேட்குறதுக்கு வெட்கப்படவோ சங்கடப்படுறதுக்கோ அதில் எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொன்னது நம்ம அடிப்படையான தேவைகளிலிருந்து எல்லாவற்றிற்கும் அது பொருந்துங்க. ஒருவேளை யாராவது அதை தப்பாக நினச்சிருவாங்களோ, அது நம்ம கேட்டு அவங்க கொடுக்கலன்னா அது நமக்கு அவமானமாக போயிடுமோன்னு நினச்சி பயந்து பல விஷயங்களை நம்ம இழந்திருப்போம். அந்த மாதிரி நானும் நிறைய நேரங்களில் இருந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் அது கிடைக்காமலே போயிருந்துருக்குன்ட்டு கூட வைங்களேன். அதனால கேட்டு கிடைக்கலன்னா கூட நம்ம அதுக்கான ஒரு எஃபெக்ட் போட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கேட்க பயந்து அது கிடைக்கலன்னா என்ன சொல்கிறது, தப்பில்லைங்க, கேட்போமே. கேட்டு நிறைய எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நேரத்துக்கான மரியாதையை நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாதுங்க. அதனால அந்த நேரத்தை அந்தந்த தேவையுள்ள விஷயங்களுக்கு ஈவினிங் படிப்பு, கொஞ்சம் நேரம் விளையாடுவோன்ற ஒரு வரையறை இருந்துச்சு. அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஒன்று தான். நம்ம தேவைகளுக்கு நேரத்தை செலவு விடுறது ரொம்ப கம்மி. ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மொபைல் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு எடுப்போம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த அதில் பார்க்கலான்னு எடுப்போம். ஒரு 5 நிமிஷம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்துக்காக எடுக்கிற அந்த ஃபோன் பல சமயங்களில் 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம அதிலேயே மூழ்கி போயிடுறோம். அதுக்கு நம்ம அடிமையாகிட்டோன்றது தான் உண்மை இல்லையா? இதுவரை சம்பாதிச்ச நம்ம உட்கார்ந்து சாப்பிடும் நேரம், யாரோ ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க, அதில் நம்ம உட்காந்து சாப்பிட்றோன்ற வரைக்கும் இந்த நேரத்துடைய தேவைகள் நமக்கு அந்த நேரத்தோட முக்கியத்துவம் நமக்கு தெரியாமலே போயிடுது பல நேரங்களில். இதே நாம் உழைச்சால்தான், நாம் சம்பாரிச்சாதான், நாம் வெற்றி பட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வரும்போது தான் நாம் ஐயோ எல்லா நேரத்தையும் எப்படியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோன்றதையே நம்ம யோசிக்க தோணும். அப்படி ஒரு நிலைமைக்கு நம்மளை நாமே தள்ளி விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, செயலளவில் ஒரு செயலை செய்கிறப்ப சாமர்த்தியமாக இருக்கணுங்க. அதே நேரத்தில் மனசளவில் நல்லவனாகவும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சில பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நம்ம சாமர்த்தியமாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, குற்றம் குறை சொல்லி நம்மளை நம்மளே யோசிக்க வச்சுருவாங்க. என்ன குறை சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இவங்க என்ன இப்படி இருக்கிறான், தேவைக்குன்னா வரான் அப்படின்னு சொல்லிட்டு 1008 கூட சொல்லுவாங்க. நமக்கே கொஞ்சம் ஒரு சில நேரம் தோணும், நம்ம ஓவராக தான் போகிறோமோ, நம்ம செய்கிறது ஒரு வேளை தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படி இல்லைங்க. இன்றைய காலகட்டத்தில் நாம் சாமர்த்தியமாக இல்லைன்னு வைங்க, பொழைக்கவே முடியாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. யாருங்க நல்லவங்க? நல்லவங்கன்றதுக்கான அர்த்தம் என்ன, பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது 1 2 இருந்தால் கூட ஃபாலோ பண்ணலான்னு வைங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணி வச்சுருக்குறாங்க. அம்மா அப்பாவுக்கு நல்லவங்கன்னு பேர் எடுக்கணுன்னா பெற்றவங்க சொல்கிறத கேட்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணுன்றாங்க. சரி, ஓகே. ஆசிரியர்கள்கிட்ட நல்லவங்கன்னு பேர் எடுக்கணும்னா ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா படிக்கணும். ஒரு வேலை செய்கிற முதலாளிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்னா அந்த தொழிலாளி நேர்மையாக உழைக்கணும். அது அவங்கக்கிட்ட வேலை செய்கிற வரைக்கும் மட்டும்தான் அவங்க நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவரும் தனக்கென ஒரு அட்டவணையே வச்சுருக்குறாங்க ஒருத்தவங்க நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் உண்மையிலேயே என்ன தெரியுமா, மனதறிந்து யாருக்கும்